ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தக்காளி, வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு ஒரு மிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். அப்போ ப்ரௌனிஷாக நீங்கள் வதக்கினா தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த கண்ணாடி பதத்தில் நீங்கள் வதக்குனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த கிரேவி பேஸ்ட்டுக்கு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சே நீங்கள் ஆனால் பக்கத்துலேயே வதக்கிட்டே இருக்கணும். இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் வேலை இருந்துச்சுன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி விட்டுட்டு அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த கிரேவி ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் தோசைக்கு தான் இன்றைக்கி தக்காளி சட்னி செஞ்சுருக்கேன். இப்போ பக்கத்தில் தோசை விட்டுட்டு நான் இந்த தக்காளி சட்னியும் செஞ்சுருவேன். அப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து நல்லா கொதித்ததும் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கோங்க.